வணக்கங்க. இந்த வீடு கூடுவாஞ்சேரி மகாலட்சுமி நகரில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். இது ஒரு பார்க் ஏரியா. ஒரு வீடு ஒன்று சேல்ஸு. அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பார்க் ஏரியா. இந்த ரோடை பார்க்குறோம். இது ஒரு 23 அடி ரோடு. இந்த வீட்டுக்கு அடுத்த வீடு தான் சேல்ஸு. அந்த எல்லோ கலர் வீடு மொத்தம் 1617 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு 2 BHK வீடு. ஒரு 20 வருஷம் பழமையான வீடு. இதுதான் சேல்ஸு. இந்த வீட்டுக்கு விலை இல்லைங்க, இடத்துக்கு மட்டும்தான் விலை. சாவி இல்லை இப்போதைக்கு, அதனால் திறந்து காட்ட முடியல. இப்போ அந்த வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்ற மாதிரி மேக்ஸ் இருக்குது. இது இபி ஸ்டாப்பிங்னு சொல்லுவாங்க. இந்த இபி ஸ்டாப்பிங்லேருந்து 1 கிலோமீட்டர் தான். இந்த ஸ்டாப்பிங்லேயே தான் ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த வீடு சேல்ஸுக்கு இருக்குது. இந்த ஸ்டாப்பிங்கிறது கூடுவாஞ்சேரி எல்லையிலேயே இருக்குது. இது NPR திருமண மண்டபம். இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் இங்கே கூடுவாஞ்சேரியில். இந்த NPR பக்கத்துலேயே நீல்கிரிஸ் இருக்குது. நீல்கிரிஸ்க்கு அடுத்த ஒட்டுன சந்தே தான். அது ஒரு 40 அடி ரோடில் நம்ம போகிறோம். இந்த ஆட்டோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிங். இந்த பக்கம் கிளாம்பாக்கம் ஒரு 3 கிலோமீட்டர். இப்போ இந்த 40 அடி ரோடில் தான் நம்ம போகிறோம். அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்துட்டு வாங்க. ஸ்லாப்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். மழைநீர் வடிகாலுக்காக போட்டிருக்கிறாங்க. அந்த கார்லாம் நிற்கிது பாருங்கள். அதெல்லாம் மழைநீர் வடிகாலுக்காக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே விலைங்கிறது லேண்ட் வேல்யூ ஸ்கொயர் ஃபீட்டு 5000 ரூபா போகுது. இது அதை விட குறைவு தான். அது எவ்வளவுங்கிறத கடைசியில் நான் சொல்கிறேன். நான் இது மொத்தம் 33க்கு 48 ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 50 வரும். ஃப்ரண்டேஜ் 33. இது 23 அடி ரோடு. லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்க்கு. இது ஒரு சின்ன தெரு தான். அதாவது 40 அடி ரோடில் வலது கை பக்கம் கட் பண்ணணும், கடைசிக்கு முன்னாடி. வீட்டுடைய ப்ரைஸ் 68 லட்சம் சொல்கிறாங்க. உட்காந்து பேசலாம். டைட்டில் கிளியரான டாக்குமெண்ட்டு. ஏற்கனவே ஒருத்தவங்க வாங்கிறதுக்கு அவங்களுக்கு லோன்லாம் கூட சேங்ஷன் ஆகிடுச்சு. முன்பணம் இல்லாததுனால அவங்களால வாங்க முடியல. இதெல்லாம் மழைநீர் வடிகாலுக்காக கட்டியிருக்கிறாங்க. மழை பெஞ்சால் தண்ணி வெளியேறதுக்காக. அப்படியே இந்த வீட்டிலேருந்து வரும்போது இப்போ நம்ம பார்த்தது வலது கை பக்கம், இது இடது கை பக்கமும் கட்டியிருக்கிறாங்க. சில இடங்களில் கட்டாமல் இருக்குது. அதெல்லாம் இப்போ வேலை நடந்துக்கிட்டும் இருக்குது. கட்டுமான பணியோடையும் இருக்குது. இதெல்லாம் மழைநீர் வடிகாலுக்காக. இது நேராக போய் ஜிஎஸ்டி கிட்ட ஒரு டனல் மாதிரி இருக்குது. அது வழியாக வெளியே போய் அந்த ஊரப்பாக்கம் வெஸ்ட் சைடு போயிடும். அந்த தண்ணி அப்படியே போய் ஆதனூர் ஏரியில் போய் கலந்துரும். இது 40 அடி ரோடு. அந்த தண்ணி இந்த வழியாக இந்த டனல் வழியாக தான் வெளியே போகுது. இது ஜிஎஸ்டி ரோடு.